பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த பிரதமராக யார் வருவார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. ஆண்டி பர்னாம் அடுத்த பிரதமராக வருவார் அப்படின்றது திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருந்தாலும் லேபர் கட்சி யாருக்கு தலைமைத்துவத்தை வழங்குமோ அந்த தலைவர் தான் அடுத்த பிரதமராக வர முடியும். லேபருடைய தலைமைத்துவம் யாருக்கு போக போகுது அப்படின்றது பிரித்தானிய அரசியல் வட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போது லேபரனுடைய தலைமை பொறுப்பை ஆண்டி பர்னாம் ஏற்றிருக்கிறார். இதன் அடிப்படையில் பிரித்தானியாவில் அடுத்த பிரதமராக ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆண்டி பர்னாம் பதவியேற்பார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது ஊர்ஜிதமான தகவலாக வெளியிடப்படுகிறது. ஆண்டி பர்னாமை பொறுத்தவரையில இவர் கொண்டு வரப்போகின்ற புதிய திட்டங்கள் என்ன, இது எல்லாம் யாரை பாதிக்கும் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு வீடியோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. கியர் ஸ்டார்மரை பொறுத்தவரையில நீண்டகால டோரிஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆட்சியில நிறைய விஷயங்கள் சரியா போயிருந்தாலும் கூட அவரால் ரிஃபார்ம்ஸ் போன்ற கட்சிகள் கொண்டு வந்த புதிய கொள்கைகளுக்கு தாக்கு பிடிக்க முடியல அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அதனால இவர் கொண்டு வந்த சில அடிப்படை கருத்துக்கள் லேபர்னுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட அடிப்படைகளை மீறதாக இருந்தது. குறிப்பாக இமிகிரேஷன் தொடர்பாகவும் மைக்ரன்ஸ் தொடர்பாகவும் இவர்களால் காட்டப்பட்ட பல விஷயங்கள் அல்லது அவங்களுடைய சட்ட மாற்றங்கள் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய லேபர்னுடைய கோ வேல்யூஸுக்கு மாற்றமாக இருந்தது அப்படின்றதுனால மக்கள் மத்தியில அது செல்வாக்கு இழந்தது. லேபருக்கு வர வேண்டிய வாக்குகளும் கிடைக்கல, இன்னொரு பக்கம் ரிஃபார்ம்ஸினுடைய ஆதரவும் அதிகரித்து வந்தது அப்படின்ற பல காரணங்களால கியர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டி பர்னாம் அடுத்த பிரதமராக வந்தால் இவர் செய்ய போகின்ற விஷயங்கள் என்ன, இவர் கொண்டு வர போகின்ற புதிய திட்டங்கள் என்ன அப்படின்றது இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதுல பிரதானமான ஒரு விஷயமாக ஆண்டி பர்னாம் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, மைக்ரன்ஸ் இமிகிரேஷன் தொடர்பாக ஒரு புதிய ஹோம் செக்ரட்டரி வரப்போகிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷபானா மஹமூதிற்கு சான்சலர் பதவி வழங்கப்பட போகிறது. நிதி அமைச்சராக அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட இருக்கிறது. இந்த பதவி உயர்வை தொடர்ந்து அடுத்த புதிய ஹோம் செக்ரட்டரி யார், ஏற்கனவே ஷபானா மஹமூதால கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய பாலிசிஸுக்கு என்ன ஆகும் அப்படின்ற பல கேள்விகள் இப்போ முன்வைக்கப்படுகிறது. இந்த மைக்ரேஷன் இமிகிரேஷன் தொடர்புல இப்போதைக்கு சொல்லப்படுற மிக முக்கியமான பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, அசைலம் சம்பந்தமான விடயங்கள் இருக்கப்படுகிறது. அதே நேரம் ஸ்கில் மைக்ரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஐஎல்ஆருக்கான காலப்பகுதி அதிகரிக்க போவதாக இல்லை. அதே நேரத்தில் இவங்களுக்கு பெனிஃபிட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வருடங்கள் அதிகரிக்கப்படலாம் அப்படின்றதுதான் இப்போதைய லேட்டஸ்டான ஒரு தகவலா இருக்கு. இது சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருந்தாலும் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைய லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய வீடியோக்கள் நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய வீடியோக்கள்ல புதிய புதிய தகவல்கள் நிறைய சொல்றாங்க. இப்போதைய லேட்டஸ்டான ஒரு தகவலாக இருக்கிறது, ஐஎல்ஆருக்கான காலப்பகுதியில் மாற்றம் வராது. அதே நேரம் இந்த பெனிஃபிட் ஆக்சஸ் பண்ணுவதற்கான காலப்பகுதியில் ஒரு இன்க்ரீஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இதற்கிடையில ஆண்டி பர்னாமினுடைய பார்வையில இந்த மைக்ரன்ஸ் இமிகிரேஷன் அப்படின்றது எப்படி பார்க்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில இந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆண்டி பர்னாமை பொறுத்தவரையில அவர் மைக்ரேஷன் தொடர்பான ஒரு சாஃப்டான பார்வையை கொண்டிருக்கார் அப்படின்றது அவருடைய கடந்த கால நிகழ்வுகள், அவருடைய கடந்த கால பேச்சுகள் இருந்து தெரியக்கூடியதாக இருக்கு. மைக்ரேஷன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல ஆண்டி பர்னாமுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அது நேர்மையான முறையில இருக்கிறவங்களை பாதிக்க கூடாது என்கிறது தான் ஆண்டி பர்னாமினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. நேர்மையாக சட்டப்பூர்வமாக வருகிறவர்கள், சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பவர்களுக்கான ஏற்பாடுகள், அவர்களுக்கான ஒரு நிரந்தர வதிவிடத்தை வழங்குறது அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு சாஃப்டான பார்வை ஆண்டி பர்னாம் இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஆண்டி பர்னாமை பொறுத்தவரையில இவர் மான்செஸ்டருடைய மேயராக இருக்கிறார். மான்செஸ்டருடைய மேயராக இருக்கிறவர் மான்செஸ்டருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கார். உதாரணமா லண்டனுக்கு ஈடாக நார்த்தை முன்னேற்றினார் அப்படின்ற ஒரு நற்பெயர் இவருக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமாக போக்குவரத்து சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நார்த்ல கொண்டு வந்த ஒருவர் அப்படின்றதும் ஆண்டி பர்னாமினுடைய ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக கோவிட் கால பகுதியில நார்த்துக்கு சரியான வகையில உதவிகள் போய் சேரல அப்படின்றதுனால இந்த உதவிகளை நார்த்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பாலமாக இவர் செயற்பட்டார். அதன் அடிப்படையில் தான் இவருக்கு கிங் ஆஃப் நார்த் அப்படின்ற ஒரு புனைப்பெயரும் கிடைக்கப்பெற்றது. ஆண்டி பிரதமரானதுக்கு பிறகு நார்த்லையும் நம்பர் 10 இருக்கும். பிரதமருடைய அலுவலகம், பிரதமருடைய இல்லம் வடக்கிலும் ஒன்று இருக்கும், மான்செஸ்டர்லையும் ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. இதற்கு மத்தியில NHS தொடர்பான புதிய பல தகவல்களை ஆண்டி பர்னாம் சொல்லியிருக்கார். NHS ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது, NHSக்கு மேலதிக உதவிகள் வழங்கப்பட வேண்டும்,
NHSல இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும், குறிப்பாக NHSல வேலை செய்வர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திட்டம் அடுத்த 2 வருடங்கள்ல ஆண்டி பர்னாமுக்கு இருக்கு அப்படின்றதுதான் இப்போதைய அவர்களுடைய ஒரு விஞ்ஞாபனம் அல்லது அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்டாக வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே நார்த்ல போக்குவரத்தை சரி செய்தவர் அப்படின்ற அடிப்படையில இனிவரும் காலங்கள்ல நார்த் மட்டும் இல்லாம பிரித்தானியாவினுடைய அனைத்து இடங்கள்லையும் போக்குவரத்து சரி செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் விடுக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது லண்டன்ல இந்த ஆயிஸ்டர் கார்டு எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல பிரித்தானியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய கார்டு வகைகள் அறிமுகப்படுத்துதல், இந்த போக்குவரத்து குறைவாக இருக்கக்கூடிய பஸ் வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இந்த பஸ் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதும் ஆண்டி பர்னாமினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள அதையும் முடிந்த அளவுக்கு செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கார். இதுல இன்னும் ஒரு டீட்டெயிலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போக்குவரத்து அப்படின்னும் போது வலது குறைந்தவர்களுக்காக, மாணவர்களுக்காக, சிறுவர்களுக்காக ஒரு புதிய திட்டமும் ஆண்டி பர்னாமிடம் இருக்கிறது என்கிறதையும் லேபர் கட்சி ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறது. யூகேல இப்போ இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஹவுசிங் அப்படின்னும் போது தேவையுடையவர்களுக்கு நீண்ட காலமாக வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கும் வீடுகள் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. லேபரினுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இருந்த 15 லட்சம் வீடுகள் யூகேல கட்டப்படும் அப்படின்றது நிறைவேறாமலேயே பிரதமர் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. லேபர் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வேலையை ஆண்டி பர்னம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு அப்படின்றதுனால இந்த ஹவுசிங் தொடர்புல மிக முக்கியமான கவனங்கள் எடுக்கப்பட இருக்கு. வருமானம் குறைந்தவர்கள், வசதி குறைந்தவர்கள், வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்குவது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரம் இந்த ஹவுசிங் மற்றவர்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மிக முக்கியமான கருத்தாக தான் செயற்பட போகிறேன் என்கிறதையும் ஆண்டி பர்னாம் தெரிவித்திருக்கிறார். இது மிக முக்கியமாக ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லது வேறு வகையில உழைப்புகளை எடுத்துக்கொண்டு இந்த ஹவுசிங் பெனிஃபிட்ல இருக்கிறவங்களுக்கு அவர்களை டார்கெட் செய்வதற்காக புதிய அமைப்புகள், புதிய ஆபீசர்ஸ் நியமிக்கப்பட இருக்கிறாங்க. இது சம்பந்தமான பெனிஃபிட் சம்பந்தமான விஷயங்கள் DWP-யோடு இணைந்து மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்து இந்த பெனிஃபிட்ல களவாடுபவர்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் ஆண்டி பர்னாம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இப்ப பார்க்கும்போது ஹவுசிங் அப்படின்றது பிரதான பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுனாலும் இந்த பெட்ரோல் மற்றும் மின்சாரத்தினுடைய விலையேற்றமானது மக்களை அதிக அளவில் பாதிக்கிறது. இதற்கான மானியங்கள் வழங்குறதுக்கும் இந்த மின்சாரம் மற்றும் தண்ணீர் வசதி இல்லாத இடங்கள்ல அவர்களுக்கான டிஸ்கவுண்ட்கள் வழங்குவதற்காக அல்லது அவர்களுக்கான ஒரு குறைந்த அளவிலான மின்சாரத்தை வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்றதும் லேபரினுடைய இப்போதைய வாக்குறுதியாக வெளியிடப்பட்டிருக்கு. இமிகிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இமிகிரேஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸினுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது. மைக்ரன்ஸினுடைய சுமை ஏற்கனவே யூகேல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு விழக்கூடாது அப்படின்றதுல மிகவும் கவனமாக இருக்க போகிறேன் என்கிறதும் ஆண்டி பர்னாமினுடைய மிக முக்கியமான ஒரு தகவலாக வெளியிடப்படுகிறது. நம்ம எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டை இந்த லேபர் கொண்டு வர போகிறது? பிரதமர் மாறினாலும் இந்த லேபரினுடைய கோ வேல்யூ அப்படின்றது மாறப்போறது கிடையாது. லேபர் எப்போதுமே இந்த உழைக்கும் மக்களுக்கான ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சி. இந்த கட்சியினுடைய தலைவரும் பிரதமரும் மாறிய பிறகு வேலை செய்யும் உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன மாதிரியான புதிய திட்டங்களை லேபர் கொண்டு வரப்போகிறது என்கிற ஒரு மிக பெரும் கேள்வியும் இப்போது முன்வைக்கப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக கியர் ஸ்டார்மர் பதவி விலகியதற்கு பிறகு அவருடைய பல திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட இருக்கு. அதுல மிக குறிப்பாக இந்த 0 hours கான்ட்ராக்ட் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயி ரைட் பில் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றங்களும் கொண்டு வரப்பட போறது இல்லை. அதே நேரம் நேஷனல் மினிமம் வேஜும் அதிகரிக்கப்பட போகிறது. அதுவும் எந்த அளவுக்கு அதிகரிக்கப்படும் அப்படின்றதும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆண்டி பர்னாம் பதவியேற்றதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டி பர்னாம் புதிய பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு எப்படியான மாற்றங்களை யூகே வாழ் மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பேசியிருந்தோம். பதவியேற்றதுக்கு பிறகு இன்னும் பல தகவல்கள், அறிக்கைகளை அவரால் விடக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மைக்ரண்ட் சம்பந்தமான இமிகிரேஷன் தொடர்பான பல விஷயங்களை அவங்க வெளியிடக்கூடியதாக இருக்கும். அப்படியான தகவல்கள் வெளியிடப்பட்டது பிறகு அந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த தகவல்களும் இந்த சேனல்ல வரும். இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.